தேர்தல் வந்தால் மட்டுமே ஸ்டாலினுக்கு இந்திய எதிர்ப்பு, மொழிக் கொள்கை, மாநில உரிமை எல்லாம் ஞாபகம் வந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய டிடிவி தினகரன், அரசியலுக்காக எதையும் பேசும் கூட்டம்தான் திமுக கூட்டணி என்றும், தீய சக்தி திமுகவை அப்புறப்படுத்தி இபிஎஸ் தலைமையில் அதிமுக ஆட்சி உருவாக வேண்டும், அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வந்தால் மட்டுமே ஸ்டாலினுக்கு இந்திய எதிர்ப்பு, மொழிக் கொள்கை, மாநில உரிமை எல்லாம் ஞாபகம் வந்துவிடும் எனவும், பச்சோந்திவிட முதலமைச்சர் ஸ்டாலின் உடனுக்குடன் நிறமாறுவதாகவும் கடுமையாக சாடினார். தொடர்ந்து மீண்டும் ஸ்டாலினிடம் தமிழகத்தை ஒப்படைத்தால் நாடு தாங்காது என தெரிவித்த அவர், அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சின்ன பையனை போல் தொழில் புரிந்து வருவார். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு கருணாநிதி பிளேட்டை மாற்றினார். என் நண்பர் திரும்பினது அவற்றை முதல்வர் பதவியை கொடுத்திருக்கிறார். அதனால என்னை முதல்வராக்கிறேன் சொன்னார். இது போல அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய கூட்டம் தான் திமுக. நம்ம எல்லாம் கடந்தாக்கிட்டோம். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்களை கடந்தாக்கினதா இந்த ஆட்சியுடைய சாதனை. என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எவ்வளவு பார்த்தாலும் பேசுறாரு ஸ்டாலின். இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எது முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்த முதன்மையான மாநிலம். இந்தியாவிலே கடன் வாங்குற முதல் மாநிலம். இந்தியாவிலே கடன் வாங்குற முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் கால் வைக்க முடியாத ஒரு டம்மி பீஸ் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொலங்காநத்தம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையில் கால் வைக்க முடியாத ஒரு டம்மி பீஸ் என்று விமர்சித்த அவர், திமுக அரசில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் ஊழல் செய்கின்றனர் என்றும், அதிமுக ஆட்சி அமைத்ததும் இதுகுறித்து வழக்கு தொடரப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துவிட்டதாகவும் கூறினார். மேலும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் குறித்து எடுத்துரைத்த அவர், திமுக ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் எந்த வகையில் ஊழல் செய்யலாம் என்று பார்த்து பார்த்து ஊழலில் ஈடுபடுவதாக கடுமையாக சாடினார். ஸ்டாலின் அவர்கள் அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது, இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழைய முடி திமுக பாத்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் ஒரு வீராதி வீரன், சூராதி சூரன் என்று இன்னைக்கு பேசுறார் இந்த டம்மி பீஸ். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டுவர அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா வலியுறுத்தி பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நாகேஷ்குமாரை ஆதரித்து தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பொதுமக்களிடம் தமிழகத்தில் ஊழலாட்சி திமுகவை அகற்றிவிட்டு ஊழலற்ற அதிமுக ஆட்சியை கொண்டுவர தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஜனநாயகத்திற்கு பெயர் போன தமிழகத்தில் தற்போது ஜனநாயகம் எங்கே என கேள்வி எழுப்பும் நிலை உள்ளது என்றும், தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி அளிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், மத்திய அரசு தமிழகத்தில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு பேசினார்.
தமிழகத்தில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் மேற்கு வங்கத்தில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்வதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அஸ்ஸாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளாவில் 2026 சட்டமன்ற தேர்தல் முதல்கட்டமாக நடைபெற்று முடிந்த நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை நிறைவேற்றுவதற்காக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் பணிபுரியும் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தங்கள் மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலம் புறப்பட்டு செல்கின்றனர். நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளையில் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில்களில் பயணிப்பதற்காக பயணிகள் மாலையில் இருந்தே ரயில் நிலையங்களில் காத்திருப்பதால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. சாத்தூரில் இருசக்கர வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கன்னியாகுமரியில் இருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பேர்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கோகுல், சிவகாசி டவுன் பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா மற்றும் சிவகாசி ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தூர் தாலுகா காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த மாணவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.